ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேப்பர் சைஸ், அதாவது பேஜ் சைஸை மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் ஒரு நியூ ஃபைல் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து A4 சைஸ் பேப்பர் இருக்குது, அடுத்த பேஜ் வந்து A3 இருக்குது. ஸோ இது போல் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பேஜ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டைப் பண்ண வேண்டியதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ அது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லேஅவுட்டுக்கு வந்துடுங்க. இங்கே பிரேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே கண்டினியூஸ் பிரேக் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அல்லது நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கூட எடுத்துக்கலாம். பட் கண்டினியூஸை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து அடுத்த பேஜுக்கு போயிருங்க. அடுத்த பேஜுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் பேஜ் பிரேக், அதாவது லேஅவுட்டுக்கு வந்து இந்த பேஜ் பிரேக் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த பிரேக் இது நீங்கள் கிளிக் பண்ணினாலும் அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம பேப்பர் சைஸை மாற்றிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, இங்கே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது மோர் பேப்பர் சைஸஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வேறு பேப்பர் சைஸை செட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் A3 செட் பண்ணுறேன். அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், திஸ் செக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து யூஸ்வலி ஹோல் டாக்குமெண்ட்னு இருக்கும். நம்ம இப்போ கண்டினியூஸ் பிரேக் கொடுத்ததால் இந்த இடத்துல உங்களுக்கு வேறு சில ஆப்ஷன்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ திஸ் செக்ஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் என்ன இருக்குது, அது வந்து A4 இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா A3 இருக்குது. ஸோ இது போல் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பேப்பர் சைஸஸை வந்து ஒரே டாக்குமெண்ட்டில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு போய் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். வேர்ட் டிப்ஸு, எக்ஸல் டிப்ஸு, MS பெயிண்ட் டிப்ஸு, இது போல் இருக்குது. இன்னும் மேலும் சில வேறு சாஃப்ட்வேர்ஸ் பற்றி, ஓப்பன் சோர்ஸை பற்றி எல்லாம் கூட நான் டியூட்டோரியல்ஸ் போட்டுட்ருப்பேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.